சில பேர் எப்பவுமே ரிலாக்ஸாவே இருப்பாங்க. எப்படி? அவங்க வாழ்க்கையில கஷ்டங்களே வந்தது இல்லையா? வரும். எந்த ஒரு தோல்விலையும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டெட்லைன் பக்கத்துல வந்தாலும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எந்த ஒரு நஷ்டத்துல கூட ரொம்பவும் ஸ்டேபிளா இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட உள்ள ஸ்பெஷல் என்னது? இந்த ரகசிய குணங்களை பத்தி தான் இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் எப்பவுமே கோவத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் அதிக யோசனையோடையும் இருப்பான். ஆனா இன்னொருத்தன் ரொம்ப அமைதியா ரிலாக்ஸ்டா தைரியமா இருப்பான். 2 பேத்துக்குமே ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பிரச்சனை, பிசினஸ்ல லாஸ் ஆகுது. அப்ப கோவத்தோட இருக்கிறவனுக்கு மேலும் ஒரு கோபமும் ஒரு பயமும், தூக்கம் இல்லாம போகுது, வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இருக்கு. ஆனா எப்பவுமே அமைதியா இருக்கிறவன் என்ன செய்யறான்? இப்பவும் அமைதியா ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றான். அப்போ பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், ஆனா அதை எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கான சக்சஸ் இருக்கு. இப்போ சிம்பிளான இந்த 5 விதமான குணங்களை நீங்க கத்துக்கிட்டாலே போதும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மன அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கலாம், டென்ஷனோ கோவமோ வராது. முதலாவது, அக்செப்டன்ஸ். எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு சூழ்நிலையோ அதை முதல்ல ஏத்துக்க பழகணும். அந்த ரியாலிட்டியை நீங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் டபுளா தான் ஆகும். அந்த சூழ்நிலையை நீங்க ஏத்துக்க பழகிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து புது தைரியமும் பிறக்கும். அதற்காக அந்த நடந்த சூழ்நிலையை மறக்க கூடாது. அந்த சூழ்நிலையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை யோசிச்சு வைக்கணும். இரண்டாவது, கண்ட்ரோல் ஃபோக்கஸ். இப்போ ஒருத்தர் சும்மா ஜெயிக்கணும் பணம்னு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறவன் கண்ட்ரோல் இல்லாத லெவல்ல தான் இருப்பான். உண்மையிலே கண்ட்ரோலா இருக்கிறவன் தான் என்ன செய்யறோம், நம்மளுடைய ஒர்க்ல எதை இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கறது தான் பார்ப்பான். இப்போ சிம்பிளா ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. நீங்க எதுல கண்ட்ரோலா இருக்கீங்க, எதுல கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறீங்க. அப்போ கண்ட்ரோலா இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா உங்க லைஃபும் கண்ட்ரோல் இல்லாம தான் போகும். மூணாவது, டிட்டாச்மெண்ட். எந்த ஒரு விஷயத்திலையும் ஓவரா அட்டாச் ஆகக்கூடாது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, அவங்க செய்யற விஷயத்துக்கான ரிசல்ட்ல தான் அவங்களுடைய முழு மனசும் இருக்கும். அப்ப அந்த ரிசல்ட் நல்லா வரலங்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாத பீப்புள் அப்படின்னா அவங்க செய்யற வேலைகளோட எஃபர்ட்ல தான் அவங்களுடைய அட்டாச்மெண்ட் இருக்கும். உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய வேலைகள்ல அப்படின்னா அதுல சில மனக்குறைகள் தான் ஏற்படும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் அதற்கான ரிசல்ட்டை பத்தி டென்ஷன் ஆகாம நீங்க கொடுக்குற ஃபோக்கஸான ஒர்க்குக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க. நாலாவது, சிம்பிள் திங்கிங். ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் சிம்பிளா திங்க் பண்ணி பழகுங்க. ஒரு விஷயத்துக்கு 10-15 விடைகளை தேடி ஓடுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு புது பிரச்சனைகளை தான் உருவாக்கும். அது எல்லாமே பொய்யான பிரச்சனைகளா மட்டும் தான் இருக்கும். அதனால ஒரு தீர்வுகளை மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமா ரொம்ப டேலண்ட் பீப்புள் மாதிரி திங்க் பண்றோம்னு நினைச்சு திங்க் பண்ணாம ஓவர் திங்கிங் இல்லாம சிம்பிளா ஒரு சொல்யூஷனை யோசிங்க. அஞ்சாவது, இன்னர் ஸ்ட்ரென்த். உள் வலிமை. உங்களுக்கு மைண்ட் செட் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னால எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப வீக்கா இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியாதோன்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட், என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா அதற்கான தீர்வும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இந்த 5 குணங்களையும் எப்படி நீங்க உங்களுக்கு கொண்டு வரலாம், அதற்கு சின்னதா ஒரு மூளை பயிற்சி இருக்கு. முதலாவது, பாஸ் பவர். ஏதாவது ஒரு டென்ஷன் வருது அப்படின்னா ஒரு 3 செகண்ட் அமைதியா இருங்க. அந்த 3 செகண்ட் தான் உங்களுடைய 3 மணி நேர மன அமைதியா கொண்டு வரும், தெளிவான ஒரு தீர்வையும் கொடுக்கும். ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது ஈஸி, ஆனா அதற்கான பொறுப்பு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இரண்டாவது, தாட் ஃபில்டரிங். இப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகப்படியா வரும், ஆனா அதுல எல்லா எண்ணங்களும் உண்மையானதா இருக்காது. அந்த இடத்துல எது உண்மையானது, எது உபயோகப்படுவது, எது தேவையில்லாதது அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு பார்க்கணும். தேவையில்லாத எண்ணங்களை நீங்க நம்ப தேவையில்லை. அது எதனால வந்துச்சு, அது பயனுள்ளதா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சாலே போதும். மூணாவது, ஃபோக்கஸ் ட்ரைனிங். ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. அதனால ஒரே நேரத்துல ஒரு வேலையை மட்டும் செஞ்சாலே போதும். கவனம் இல்லாத ஒரு மைண்ட் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது. நாலாவது, எமோஷனல் ரீசெட். எந்த ஒரு விஷயத்திலையும் கோபமோ அழுகையோ வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய எமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அந்த நேரத்துல ஆழ்ந்த மூச்சு எடுத்து உங்க மூச்சை கவனிங்க. அந்த மூச்சை கவனிக்கும் போதே உங்க மனசுக்கும் ஒரு கவனம் கிடைக்கும். அஞ்சாவது, கிராட்டிடியூட் ரீவயரிங். உங்ககிட்ட என்ன இல்லைன்னு நீங்க நினைக்க உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் அதிகரிக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கான ஒரு மன அமைதி கிடைக்கும். டெய்லியும் ஒரு 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லி ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. அப்பதான் அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை சுலபமா குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு மாணவன் தினமும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சின்ன பிரச்சனை வந்தாலும் பயந்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்து அவனுடைய ஆசிரியர் இந்த ஒரு 5 டெக்னிக்ஸ் பத்தி சொல்றாங்க. அவன் தினமும் ஒரு 10 மினிட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்றான். ஒரு 30 நாள் கழிச்சு அவனுடைய ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகல, அதுக்கு அவனுடைய ரியாக்ஷன் தான் சேஞ்ச் ஆச்சு. ரியாக்ஷன் சேஞ்ச் ஆனாலே லைஃப் தானாவே சேஞ்ச் ஆயிடும். கோவம், மனக்கவலை, குழப்பம்னு எதுவும் இல்லாத லைஃபே கிடையாது.
உங்களுடைய மனசு ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுடைய மூளையையும் மனசையும் ஒரு போர் வீரன் போல தயார் பண்ணுங்க. அப்போதான் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை உடைக்க முடியாது. இந்த ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையிலேருந்து ஒரே எதிரியா விரட்ட முடியாது. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ற பவர் உங்க கையில தான் இருக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயம் எப்போதும் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க பழகணும். கண்ட்ரோல் உள்ளதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவையில்லாததுல அட்டாச் ஆகாதீங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே நம்புங்க. வாழ்க்கை எப்போதும் உங்களை சோதிக்காது, உங்களுடைய மனசை தான் சோதிக்குது. அதுல மட்டும் ஜெயிச்சா போதும், உலகமே இனி உங்க கையில. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. மேலும் மேலும் வாழ்க்கையில மாற்றம் பெறும் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.